Hi students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல 10th maths பார்த்துட்டு இருக்கோம். Trigonometry chapter 6. First question. Prove the following identities. First subdivision. Cot theta plus tan theta is equal to secant theta into cosecant theta அப்படினு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா left hand side எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். Cot theta plus tan theta எடுத்து ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு right hand side வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். சோ கொடுத்திருக்கிற क्वेश्चन given that னு எடுத்து எழுதிங்க. எழுதிட்டு இது வந்து LHS ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துங்க. ஸோ காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. ஸோ இதோடைய ரிலேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ காட் தீட்டாவுடைய ரிலேஷன் ஃபார்முலா வந்துட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே மாதிரி டேன் தீட்டாவுடைய ரிலேஷன் ஃபார்முலாவும் நமக்கு தெரியும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காஸ் தீட்டாவுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம், டேன் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே அப்ளை பண்ண போகிறோம். தென் அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடச்சிருச்சு. தென் இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் இந்த சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இந்த டேர்ம் வந்து நமக்கு இந்த இடத்துல வரணும் இல்லையா? சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இந்த டேர்ம் இங்கே வரணும். அப்போ என்னவா நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ் தீட்டாவில் இங்கே மல்டிப்ளை பண்ணால் போதும். ஒரு காஸ் தீட்டாவில் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா அதே மாதிரி நம்ம டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது நியூமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ காஸ் இன்ட்டு காஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதே மாதிரி இங்கே வந்துட்டு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு கொண்டு வரணும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண மாதிரியே நியூமினேட்டரையும் சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணணும். காஸ் இன்ட்டு காஸ், காஸ் ஸ்கொயர், சைன் இன்ட்டு சைன், சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்னென்னு தெரியும், ட்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ 1/sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இதை வந்துட்டு 1/sin தீட்டா இப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி 1/cos தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/sin தீட்டா நமக்கு என்னன்னு தெரியும், ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாவில் 1/sin தீட்டானா கொசிகன் தீட்டான்னு தெரியும். அதே மாதிரி 1/cos தீட்டானா என்னென்னு தெரியும், சீக்கன் தீட்டா. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன், கொசிகன் தீட்டா இன் சீக்கன் தீட்டா. பட் நம்ம கொஷினில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா அப்படிங்கிறதுனால இதை நம்ம அப்படியே இதை இங்கே சீக்கன் தீட்டாவை இங்கே போட்டிருக்கோம், கொசிகன் தீட்டாவை இங்கே போட்டிருக்கோம். ஸோ 3 × 4 ஆர் 4 × 3 ரெண்டுமே நமக்கு என்ன வரப்போகுது, 12 தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆன்சர். ஸோ கொசிகன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டானாலும் சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டானாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு ஆர்பிச்சஸ் கிடச்சிருச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ சப்டிவிஷன் 2, tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta அப்படின்னு இருக்கு. இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கிற கொஸ்டினை கிவன் தட் எடுத்து எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ tan power 4 theta plus tan square theta இது ரெண்டுத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு tan square thetaவை நம்ம காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் போனதுனால இங்கே ஒரு ஸ்கொயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இங்கே ஸ்கொயர் போனதுனால இந்த டேர்முக்கு பதிலாக 1 அப்படின்னு இருக்கும். ஸோ tan square thetaவை நம்ம அப்படியே இறக்கிக்கலாம். tan square theta ப்ளஸ் 1உடைய ஆன்சர் நமக்கு தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு. அகெயின் இந்த tan square தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு எழுதிக்கலாம். இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவில் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 1 இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் பவர் 4 தீட்டான்னு கிடச்சிரும். 1 × சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு RHS நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ RHS நமக்கு என்ன இருக்குது, சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ RHSன்னு போட்டு ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டுடலாம்.